ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சுவையான சுக்கா வறுவல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா சாதத்துக்கும் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. மட்டன் சுக்கா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சதப்பகுதியாக எடுத்துக்கோங்க வறுவலுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக தேவையில்லைங்க. கறி முழுகிற அளவுக்கு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. 1 டம்ளர் அளவு போதும். மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வேக விடாதீங்க, 3 விசில் போதும். வறுவலுக்கு மசாலா அரைக்க போகிறோங்க. மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதான் மல்லி விதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய் 5 சேர்த்துருக்கேங்க, காஷ்மீரி சில்லி. அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக பவுடராக அரைக்க போகிறோங்க. நல்லா நைஸ் பவுடராக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. ட்ரையாக அரைச்சிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இது போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க வறுவலுக்கு. அடுத்ததாக நம்ம வேக வச்ச மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்தளவு வெந்தால் போதுங்க. 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுவல் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 20 போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்குங்க. நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னா சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம். நம்மளுடைய மட்டன் சுக்கா வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு வந்துட்டு நான் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 வரமிளகாய் உடைச்சி சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா சில்லி சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோங்க. இப்போ வதக்கும் போது 1 ஸ்பூன் சேர்த்தோன்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் சேர்க்க போகிறோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் மசாலாவுக்கும் சில்லி சேர்த்துருக்கோம். இப்பயும் நம்ம சில்லி சேர்த்துருக்கோம். இந்த காரம் சரியாக இருக்கும். மசாலா நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை வந்துட்டு தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதிலே பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா பாதி அளவு வெந்தாச்சு. இப்போ இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வறுத்து வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். ஃபர்ஸ்ட் கொதி நல்லா கொதித்து வருது பாருங்கள். இதுக்கப்புறமா தான் தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருக்குங்க. தண்ணி பாதி அளவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கிரேவி மாதிரி இருக்குது. இப்போது இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணுங்க. அப்பப்போ கலந்து விடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்மளுடைய மட்டன் சுக்கா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி ஃபுல்லாக நல்லா இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை தூவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தாங்க. இது போல் நல்லா வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டன் சுக்கா வறுவல் நம்மளுடைய சாதத்துக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் சுக்கா வறுவல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக செஞ்சு விடுறேங்க.